திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் எல்லாம் செயல்கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லாண்டனையே ஏத்தே தென்னாருடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி பாகம் பொன்னொரு ஆனாய் போற்றி திருக்கழுக்குன்றில் செல்வா போற்றி பொறுப்பமர் பூவனத்து அரணே போற்றி அருள்பெரும் ஜோதி அருள்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருள்பெரும் ஜோதி. தந்தி தொலைக்காட்சி நேயர்களே, தொடர்ந்து நடைபெற்று வருகிற நவராத்திரி விழாவிலே இன்று 4ஆம் நாள் நிகழ்ச்சியாக மிக சிறப்பாக நவராத்திரியின் மகிமை என்பது பற்றி நாம் கேட்காத சில தகவல்களை கேட்டு மகிழ வாய்ப்பு நமக்கு அமைந்திருக்கிறது. இந்த நவம் என்ற சொல்லுக்கு 9 என்பது ஒரு பொருள் உண்டு, புதுசு என்று ஒரு பொருள் உண்டு. அப்ப இந்த நவராத்திரி விழாவுக்கு பிறகு ஒரு புதுமையான புது வாழ்க்கையை வாழ்வதற்கு இந்த விழா நமக்கு வழிவகுக்கிறது என்று சொல்லலாம். என்ன சார், இது ஏற்கனவே தெரிந்ததுதானே? துர்கை பூஜை 3 தினங்கள், லட்சுமி பூஜை 3 தினங்கள், சரஸ்வதி பூஜை 3 தினங்கள், எல்லாம் ஏற்கனவே தெரிந்ததுதானே என்று எண்ணலாம். என்ன விசேஷம்னா, வீரம் துர்கை பூஜை என்பது தமிழ் இலக்கிய வரலாற்றிலே அரசர்கள் போருக்கு செல்லுகிற பொழுது துர்கை வழிபாடு செய்து சென்றதினாலே வெற்றி பெற்றார்கள் என்று செய்தி உண்டு. தைரியம். ஆனால் தைரியம் இல்லாமல் வீரமில்லாமல் கூட மனிதன் வாழ முடியும். 2வது 3 நாள் நடத்துறமே லட்சுமி பூஜை, பணமே இல்லாமல், பெரும் அளவில் பணம் இல்லை, ஏதோ கொஞ்சம் சிரமத்தில் இருக்கிறாங்கன்னா, சார் கொஞ்சம் கஷ்டத்தில் இருக்கிறார் சார் சொல்லலாம், வாழறாங்க. பணம் அதிகம் உள்ளவர்கள் குறைவாக உடையவர்கள் வாழ்கிறார்கள். ஆனால் இந்த 3ஆவதாக நடைபெறுகிற 3 நாள் விழா இருக்கிறதே சரஸ்வதி பூஜை, அது அறிவு சம்பந்தப்பட்டது, ஞானம் சம்பந்தப்பட்டது. இவன் பணம் இல்லாமல் இருக்கிறான் சொல்லலாம், இவன் தைரியம் இல்லாமல் இருக்கிறான் சொல்லலாம். சார் இவரு அறிவு இல்லாமல் இருக்கிறாரு, கொஞ்சம் அறிவு இருந்தா கொடுத்து உதவுங்க சொல்ல முடியுமோ? அப்ப என்னன்னா, முக்கியமானது மனிதனுக்கு தைரியம், அதைவிட முக்கியமானது செல்வம், அதைவிட முக்கியமானது அறிவு. இப்ப அறிவு என்றால் படித்தால் வருவது. அப்ப படிக்காதவங்களா அறிவு இல்லாதவங்களா? அது என்னன்னா, படித்தால் வருவது அறிவு மட்டுமே, படிக்காமலேயே வருவது ஞானம். அதனாலேதான் மகாபாரதத்திலே கூட சகாதேவன் சொல்லுகிற பொழுது, மனமிலா முருக்கன் மலரென மதிப்பேன். கல்வி அறிவோ படிக்காமல் வருகிற ஞான அறிவோ ரெண்டும் இல்லாத ஒரு மனிதனை மனமிலா முருக்கன் மலர் என மதிப்பு, வாசனை இல்லாத மலராகத்தான் நான் மதிப்பேன் என்று சொல்வதாக வருகிறது. இந்த மூன்று என்று முப்பெரும் தேவியருக்கு நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம். இதுல ஒரு சிறப்பு என்ன என்றால், 14 உலகத்திலே இருக்கிற 84 ஜீவராசிகளுக்கும் படியெழுக்கிற வள்ளல் தெய்வம், பெரிய தெய்வம், முதல் தெய்வம் சிவப்பரம்பொருள். அந்த சிவப்பரம்பொருள் பக்கத்திலே இடபாகத்திலே இருந்து கொண்டு இந்த உலகத்தை இயக்குகிறவள் பராசக்தி. சிவபெருமான் நிலை சக்தி, பராசக்தி இயங்கு சக்தி. சிவபெருமான் நெருப்பு என்றால் பராசக்தி சூடு, சிவபெருமான் தண்ணீர் என்றால் பராசக்தி குளிர்ச்சி, சிவபெருமான் சிந்தனை என்றால் பராசக்தி செயல்படுவது. அவ்வளவுதாங்க சிவசக்தி. அம்பாள் செயல்படுத்துறாங்க, சுவாமி சிந்தனை. அப்புறம் 2 தெய்வம் நமக்கு தேவை. இது வீரம். 2ஆவதாக நாம் செல்வம் வேண்டி லட்சுமி பூஜை பண்றோம். அந்த லட்சுமி நாராயணருடைய மனைவி. 3ஆவதாக வழிபடுவது சரஸ்வதி, பிரம்மா மனைவி. பிரம்மா நாராயணன் பிள்ளை. அப்ப லட்சுமி சரஸ்வதி என்ன முறை? லட்சுமி மாமியாரு, சரஸ்வதி மருமகள். இந்த மாமியார் மருமகள் ஒற்றுமையாக 3 நாள் விழா செய்வதனுடைய நோக்கம், இந்த விழாவிற்கு பிறகு எல்லா இல்லங்களிலேயும் மாமியார் மருமகள் இப்படித்தான் வாழ வேண்டும், தொடர்ச்சியாக வாழ வேண்டும். மாமியார் பேச்சு மருமகள் கேட்பதும், மருமகள் பேச்சு மாமியார் கேட்பதுமாக புது வாழ்க்கையை தொடங்க வேண்டும் என்பதனாலேதான் நவராத்திரி புது உறவாக, அந்த மனித சம்பந்தப்பட்ட நம்ம மனித வாழ்க்கையே ஒரு உறவு சம்பந்தப்பட்டது. அதனால உறவினர்களை அழைப்பது, அக்கம் பக்கம் அழைப்பது, கன்னியா பூஜை செய்வது, எல்லாரும் கலகலப்பா பண்றது எல்லாம் என்ன ஏற்கனவே உள்ளதுதான். ஆனால் ஏற்கனவே நம்மிடத்திலே இருக்கிற அசுர குணங்களை எல்லாம் வீழ்த்தி
நாம் ஒரு புது வாழ்க்கையை வாழணும். அதுதான் நவம் என்றால் புதுசுன்னு தொடக்கத்திலே நம்ம சிந்திச்சோம். இது அதனால்தான் அசுர சம்ஹாரம் பண்ணினா 9 நாள் சண்டை போட்டாங்க பராசக்தி, மகிஷாசுரனை கொன்னாங்க அப்படின்னா அந்த சூரன் ஒவ்வொருவர் உள்ளத்திலேயும் இருக்கிறார். அதை நம்ம கொல்லணும். அதனால்தான் ஆலயங்கள்ல பலிபீடம் வச்சாங்க. ஆலயத்தில் நுழைகிற பொழுதே நம்முடைய ஆணவங்களை எல்லாம் பலி கொடுத்துட்டு போய் தெய்வ வழிபாடு செய்ய வேண்டும் என்று வைத்தார்கள். அப்ப இந்த மூன்றாவதாக செய்வது ஞானம் சம்பந்தப்பட்டதா இருக்கிறதுனால, அத்தியாவசியமா இருக்கிறதுனால, அறிவில்லாமல் இவன் இருக்கிறான் என்று சொல்ல முடியாத அளவிலே முக்கியமா இருக்கிறதுனால இந்த முப்பெரும் தேவியர் வழிபாடு செய்து அதுல கடைசியாக இறுதியாக நிறைவாக சரஸ்வதி பூஜையை உயர்வாக சொன்னார்கள். இப்படியெல்லாம் நாம் செய்துவிட்டால் 10வது நாள் தசம் என்றால் 10 தசரா விழாவாகவும் கொண்டாடுகிறார்கள். வெற்றி விழா என்பது பேர். அதனால்தான் பிள்ளைகளை அந்த நாள்ல கல்வி பாடசாலையில சேர்க்கிறது காரணம் என்னன்னா, இந்த 365 நாட்களிலேயே விஜயதசமி போல ஒரு நாளை நீங்கள் பார்க்கவே முடியாது. ஏன் சார் வேற இல்லையா சொல்லணும்னா பங்குனி உத்திர நாள், சித்ரா பௌர்ணமி, ஒரு சில தினங்கள் வேற பற்றி சொல்லலாம். ரொம்ப விசேடமான நாள் விஜயதசமி, வெற்றியை தருகிற நாள். அப்ப இந்த 3 தெய்வங்களை வழிபாடு செய்து நாம் எல்லா நலனையும் அடையணும். என்னன்னா இந்த படிகளை அமைக்கிறோம் வரிசையில. என்ன முதல் படியில ஓரறிவுடைய மரம் செடி கொடிகளை பொம்மைகளை தான் வைக்கணும். 2வது படியில 2 அறிவுடைய ஊர்ந்து செல்லுகின்ற ஜந்துக்கள் சம்பந்தப்பட்ட திருமீனிகளை வைக்கணும். 3வது படியில பறந்து செல்லக்கூடிய பறவை இனங்கள் வைக்கணும். அது 3வது அறிவு. 4வது அறிவுடைய விலங்குகள் பொம்மைகளை 4வது படியில வைப்பாங்க. 5 அறிவுடையது பசுக்கள். பசுவை பசு மாடினே சொல்லக்கூடாது, பசு மட்டும்தான் சொல்லணும். அந்த பசுக்கள் 5 அறிவுடையது. இந்த நிலைகளிலே நாம் ஏற்கனவே வாழ்ந்துட்டோம். பதவி உயர்வாக இறைவன் செய்த பெருங்கருணை நமக்கு கிடைத்திருக்கிற மனித உடம்பு. இது 6வது அறிவு. அப்ப இந்த 6வது படியில மனித பொம்மைகள். இதையும் தாண்டினால் 7வது அறிவை எட்டலாம், தேவ பொம்மைகள். அதையும் தாண்டினால் நாம் இறைவனாகவே ஆகலாம், தெய்வ பொம்மைகள். அப்ப இந்த கொழு பொம்மையினுடைய படிப்படியா ஏற்றமாக வைக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, நம்ம ஏற்கனவே படிப்படியா வந்தாச்சு. இதற்கு மேல தெய்வ திருமேனியை சென்று அடைகிற வழிமுறையை என்னவோ அதை பின்பற்றணுமே தவிர, ஒரு சாதாரண எந்திர வாழ்க்கை வாழ்ந்து தவறு செய்துட்டு பிழை பண்ணிட்டு குற்றங்கள் பண்ணிட்டு பாவங்கள் பண்ணிட்டு திரும்ப போய் ரிவேஸ்ல ஏறினா போவாளா, பின்னாடி போய் தாழ்ந்த பிறவில பிறந்து கஷ்டத்துல மாட்டிக்கூடாது. கஷ்டம் இல்லாமல் வாழணும்னு எல்லாருக்கும் என்ன உண்டு, அதுக்குண்டான வழிமுறைகளை செய்யணும்னா அதைத்தான் திருவள்ளுவர், பொய்யாமொழி புலவர், தெய்வ புலவர், தமிழ்ஞானி சொல்லுவாங்க. நன்மையும் தீமையும் நாடி நலம் புரிந்த தன்மையால் ஆளப்படும். நீ அனுபவிக்கிற நன்மையோ தீமையோ வேறு யாரும் சொல்லல, வேறு யாரும் கொடுக்கல, நாம பார்த்து வச்சுக்கிட்டு தான். ஆகையினால இப்போ நம்முடைய கர்நாடக சங்கீத பாடகி சாருமதி அவருடைய மகள் சுபஸ்ரீ அவருடைய இல்ல பூஜையும் அவர்கள் பாடுவதையும் கேட்டு மகிழலாம். இப்போ கர்நாடக சங்கீத பாடகி சாருமதி ராமச்சந்திரன் வீட்டில் இருக்கோம். அவங்களோட பொண்ணு கூட ஒரு நல்ல கர்நாடக சங்கீத பாடகி தான். அவர் சுபஸ்ரீ இருக்காங்க. இவங்க 2 பேர்கிட்டையும் கொலுவை பத்தின சில விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். மேடம் வணக்கம். இந்த கொலுவை பத்தின சிறப்புகள் குறித்து நீங்க சொல்லுங்க. கொலு இப்ப நம்ம நாட்டில் 40வது வருஷம் வைக்கிறேன். அதுக்கு முன்னாடியே எங்க அம்மா அதுல வச்சிருக்கேன். ஸோ ஒரு 62 இயர்ஸா நான் கொலுவில் ஈடுபாடு இருக்கு. எங்க ஃபேமிலியிலே ரொம்ப இன்ட்ரெஸ்ட் உண்டு. கை வேலைப்பாடு எல்லாம் பண்ணுவோம். இது ரொம்ப குதூகலமான ஒரு விழா. ரொம்ப பக்தி வாய்ந்தது. அப்போ நம்ம ரிலேஷன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் கூப்பிட்டு பூஜை முடிச்ச உடனே வி கிவ் வெத்தலைப்பாக்கு கொடுக்கறது, தேங்காய் கொடுக்கறது, ஸ்வீட்டு, சுண்டல் இதெல்லாம் கொடுக்குறோம், பிளவுஸ் பீஸ். அப்புறம் ஏழைகளுக்கு நிறைய நம்ம ஸ்வீட்ஸ் இதெல்லாம் நம்ம வழங்குவோம். ஸோ அண்ட் பாட்டு எல்லாரும் நவராத்திரியில போய் பாடணும். அந்த காலத்துல இருந்தே இப்போ அது நம்ம கண்டினியூ பண்றோம். இந்த பாடல் சிறப்பு மிக்கது நவராத்திரியில. இந்த கொலுவுக்கு பாடல்கள் அப்படின்னு நிறைய இருக்கு. நவராத்திரிகளுக்குன்னு சிறப்பான பாடல்கள்லாம் இருக்கு. அந்த பாடல்களை இப்ப சுபஸ்ரீ பாடுவாங்க. அன்னபூர்ணே விஷாலாக்ஷி அன்னபூர்ணே விஷாலாக்ஷி ரக்ஷ அகில புவன சாக்ஷி கடாக்ஷி அன்னபூர்ணே
विशालाक्षि रक्ष अखिल भुवन साक्षी कटाक्षी अन्नपूर्णे विशालाक्षी उन्नत गत तीर विहारिणी ओंकारिणी दुरितादि निवारिणी पन्नगाभरणराणि पुराणि परमेश्वर विश्वेश्वर स्वरि अन्नपूर्णे पायसान पूरितमाणिक्य पात्रमेव तर्वे विधृतकरे काय जाति रक्षण निपुणतरे काञ्चनमय भूषणाम्बरधरे तोयजासनादि सेवित परे तू गुरु नारदादि नुत परे तयतीत मोक्ष प्रद चतुरे त्रिपद शोभित गुरु गुग सागरे अन्नपूर्णे विशालाक्षी. பாடலோட கூடிய இந்த நவராத்திரிக்கான சிறப்பான பாடல்களுடன் இவங்க நம்ம கிட்ட நவராத்திரியை பத்தின சிறப்புகளை எல்லாம் கூறியிருக்காங்க. தந்தி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் கார்த்திகுடன் ராஜசேகர். அடியார் பெருமக்களே, மீண்டும் நாம் நிகழ்ச்சி தொடங்குகிறோம். இங்க நவராத்திரி விழா மட்டுமல்லாமல் நம்முடைய சமயங்கள்ல இருக்கிற விழா போல மற்ற எந்த நாடுகளிலேயும் இல்லாத ஒரு பெரிய சிறப்பு இந்து சமயத்திற்கு உண்டு. என்ன என்று சொன்னால், எல்லா தெய்வங்களையும் நிறைய தெய்வங்களை வைத்து வழிபாடு செய்வதோடு அல்லாமல் அந்த தெய்வங்களுக்கு அந்தந்த காலகட்டத்தில் நன்றி சொல்வது. நன்றி சொல்லாமையினாலேதான் சூரபதுமனுக்கு பெரும் துன்பம் வந்தது என்று கந்தபுராணம் பேசுகிறது. நம்முடைய நாட்டிலே சிவபெருமான் மாப்பிள்ளையாக வர வேண்டும் என்றாலும் தமிழ் மண்ணை தான் தேர்ந்தெடுத்திருக்கிறார். அவருக்கு தாயார் வேண்டுமென்றால் நம்முடைய நாட்டு பெண்ணு, அவருக்கு தகப்பன் வேண்டுமென்றால் நம்முடைய நாட்டு ஒரு அரசரைத்தான் தேர்வு செய்கிறார். 64 திருவிளையாடல்களை செய்வதற்கு மதுரை நகரத்தை தேர்வு செய்கிறார். சக்தி பீடங்களிலே தலைமை திருத்தலமாய் விளங்குகிற மதுரை நகரிலே ஒரு ஆங்கிலேய வந்த பொழுது அந்த ஆலய குங்கும பிரசாதத்தை மிக பிரமாதமா பேசுறாங்களே அப்படின்னு அந்த குருக்கள் திருக்கரத்தால் வாங்கிய குங்கும பிரசாதத்தை அவர் வாங்கிட்டு போய் அவர் நாட்டில் ஆராய்ச்சி பண்ணி சொல்றாரு. இந்தியா டுடே என்ற பத்திரிகைக்கு பேட்டி கொடுத்திருக்கிறார். அதுல ஒரு காந்த சக்தி இருக்கிறது, கடைகளிலே வாங்குற குங்குமத்தில் அது இல்லை. அப்போ அவ்வளவு பெரிய சிறப்புடையது நம்முடைய சமயம். சும்மா அதை நம்ம தெரிந்து கொள்ள வேணும். தெரிந்து நம்ம ஆழமா அது எதுக்குண்டான பொருள்களை உணர்ந்தாதான் அடுத்த தலைமுறைக்கு நம்ம சொல்லி செல்ல முடியும். ஆங்கிலேயர்கள் 360 ஆண்டுகளுக்கு மேலே நம் நாட்டை கைப்பற்றி வாழ்ந்தார்கள். அந்த சமயங்களிலே 60 நாடுகளை அவர்கள் அடிமைப்படுத்தி வைத்திருந்தார்கள். இந்த 60 நாடுகள்ல 59 நாட்டில இருந்து அவங்க வெளியேறிய பிறகு அந்த 59 நாட்டுக்காரன் எந்த தெய்வத்தை வழிபடுவதுன்னு தெரியாம மூழ்கிறான். ஆனால் நம்முடைய இந்தியா மட்டும்தான் வெள்ளையர்கள் வெளியேறிய பிறகு நாம் ஏற்கனவே வழிபட்ட விநாயக பெருமானை, சிவபெருமானை, முருகப்பெருமானை, ஐயப்ப தெய்வத்தை, நாராயணனை, அம்பாளை, இப்படி ஏற்கனவே வழிபட்ட தெய்வங்களை வழிபடுகிறோம். அதற்கு என்ன காரணம்? நமக்கு கிடைத்த சித்தர் பெருமக்கள், நாயன்மார்கள், ஆழ்வார்கள், அருளாளர்கள் வேறு எந்த நாட்டுக்காரர்களுக்கும் கிடைக்கவில்லை. அப்ப இது எவ்வளவு பெரிய செய்தி. மனித மூளை 1 கிலோ 400 கிராம். அதுல இறைவன் 14,000 செல்களை கொடுத்திருக்கிறாராம். ஆனா நம்ம ஒவ்வொரு மனிதனும் பயன்படுத்துறது 400 செல்லு, 500 செல்லு, அதிகாரியுடையவர்கள் 600, 700 செல்லு, அவ்வளவுதான். 700 செல்லுக்கு மேல யாராவது பயன்படுத்தினாங்கன்னா இல்லை என்று விஞ்ஞானி சொல்றாங்க. ஆனா விஞ்ஞானிகள் மூளையை கசக்கி சிந்திக்கிறதுனால ஒரு 1000 செல்கள் அவங்களுக்கு பயன்படுறதா. ஆனா நம்முடைய அருளாளராக இருக்கிற மெய்ஞானிகள் 3000 செல்களிலே இருந்து 4000 செல்கள் வரையிலே அவர்கள் பயன்படுத்தியிருக்கிறார்கள். அதனாலேதான் இறந்தவர்களை எல்லாம் அவர்கள் எழுப்பினார்கள். அப்படிப்பட்ட ஆற்றல் அவர்களுக்கு வந்தது என்றெல்லாம் நாம் அதிலே பார்க்கிற பொழுது எனக்கு பெரிய ஆச்சரியத்தை தருகிறது. நம்முடைய சமயங்கள்ல பாருங்க, இறைவனுக்கும் நமக்கும் 8வது நிலை 8வது படி கொலுபொம்மின்னு பார்த்த அந்த படிகள் வரிசையில். ஆனா அழுதால் பெறலாமே
இறைவனை அடைவதற்கு இந்த வழிபாடுகளில் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான நுட்பமான செய்தி உருக்கம். உருக்கம் இல்லாம நம்ம எதை காட்டாலும் நடக்காது. ஒரு அம்மா கணவன் கிட்ட சாப்பாடு போட்டு வச்சுட்டாங்க. அவன் சாப்பிட்ற நேரத்தில் அப்படின்னு அவங்க கண்கள் கலங்குகிறது. கணவன் கேட்கறான், என்ன ஏன் கண்ணை கசுக்கிற, பேசாம இரு, என்ன கண்கள் ஒண்ணு இல்ல சாப்பிடுங்க சொல்லி என்ன எப்படி எப்படியே இருந்தவெல்லாம் எப்படி எப்படியே இருக்கிறான், சாப்பிடுங்கண்ணா நீங்க சாப்பிடுவானா. சம்சாரம் கண்ணீர் விட்டா கல்லு மனுஷக்காரனு எப்படி இருக்கும் என்னன்னு கேட்டான். ஒரு 40,000 ரூபாய் பொருளை கேட்கறாங்க அவங்க. அவன் கொஞ்சம் கஷ்டம் இருக்கிறான். ஆனா மனைவி கண்ணீர் விட்டதுனால அவங்க உடனே மறுநாளே வாங்கி வந்து வச்சுட்டான். அவங்களுக்கு செலவானது 4 சொட்டு கண்ணீர், அந்த இளைஞனுக்கு செலவானது 40,000 ரூபாய். இதுதான் நுட்பம். இறைவன் கிட்ட கூட அழுதால் கண்டிப்பாக நாம் பெற்றுவிடலாம். உருக்கமில்லாமல் செய்கிற வழிபாடு அதற்குண்டான பலனை தருமே தவிர முழு பலனை தராது. அதனாலதான் நம்முடைய முன்னோர்கள் தெய்வ வழிபாட்டிலே ஆலயம் என்று கோயிலுக்கு பேரிச்சு கூட லயம் என்றால் இறைவன் வேறு நாம வேறு வெளியில. ஆனா அங்க போன பிறகு இறைவனோட நாம ஒன்றிடணும். பூஜை செய்யறது, பொம்மைகள் விற்கிறது, விழா கொண்டாடுறது, எல்லாரும் வரவேற்கிறது, எல்லாம் பண்றதா. அதுல ஒரு உருக்கம் தேவை. குழந்தை அழுதாதான் தாய் பால் தருகிறார். அந்த நம்ம என்ன பிரச்சனை இருக்கிறதோ அந்த பிரச்சனைகளை முன்வைக்கிற பொழுது சிரமம் இல்லாமல் நீங்கள் வாழ வேண்டுமானால் நம்முடைய நாட்டிலே 3000 ஆண்டுகள் வாழ்ந்த தமிழ் ஞானி திருமூல தெய்வம் எங்கும் திருமேனி எங்கும் சிவசக்தி எங்கும் சிதம்பரம் எங்கும் திருநட்டம் எங்கும் எங்கெங்கும் சிவமயமாயிருத்தலால் அங்கெங்கே தங்கும் சிவன் அருள் தன் விளையாட்டதே. இந்த பாடலை 11 தினங்கள் பசுங்கோமியத்தில் வேப்பிலையால தெளிச்சிங்கனாலே உங்கள் துன்பம் தீர்ந்து சௌக்கியமா வாழ்கிற புது அனுபவத்தை நீங்கள் உணரலாம் என்று சொல்லி இந்த 3 அம்பாளை வழிபடுகிற இந்த விழாவிலே தந்தி தொலைக்காட்சியிலேயும் 3 புரோகிராம் பேச்சா மட்டும் இல்லாம பாட்டாக, இசையாக, பூஜையாக என்று ஆலயங்களையும் இசைகளையும் காட்டுகிறாங்க. இறைவனை அடைய 9 வழிகள், அதுல இசை ஒரு வழி. இசையால் பாடுவது. இப்பொழுது ஒரு பாடலை போடுவாங்க. அந்த பாடலோடு இசையோடு இந்த விழா நிறைவு பெறும் நிகழ்ச்சி. நன்றி, வணக்கம். சிவாய நம. ஏனில் புகழ் ஏது அம்பனீரங்கா ஏனில் புகழ் ஏது அம்பனீரங்கா ஏனில் புகழ் ஏது அம்பனீரங்கா ஏனில் புகழ் ஏது அம்பனி கீழ ஜெகநாதன் மார்பில் உரைத்திருமீரங்கா ஏனில் புகழ் ஏது அம்பனி கீழ ஜெகநாதன் மார்பில் உரைத்திருமீரங்கா ஏனில் புகழ் ஏது அம்பனி கீழ ஜெகநாதன் மார்பில் உரைத்திருமீரங்கா ஏனில் புகழ் தாயிரங்கா